Children, in this class we are going to see Unit 2 Numbers. This lesson we have to divide in two parts. In this class we are going to see first part. In this lesson we have to learn some interesting topics. The topics are square numbers, factors, composite number, prime number, common factors, factor tree sums, and some bookworks. Children, see the first topic, square numbers. A square number is multiplied by the same number. Any number multiplied by at the same number means that number is called square number. அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கிடைக்கிற அந்த ஆன்சரை தான் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ் end with digits 0, 1, 4, 6, 9 or 25. அதாவது ஸ்கொயர் நம்பர்ன்றது 0ல் 1ல் 4ல் 6ல் 9ல் அண்ட் 25 இந்த நம்பரில் எண்டாச்சுன்னா அந்த நம்பரில் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ என் கையில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பிஸ்கெட் இருக்குது. இப்போ இந்த பிஸ்கெட்டுடைய ஷேப் என்ன, ஸ்கொயர் ஷேப். இப்போ ஸ்கொயர் ஷேப்னா 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அதனால் இதை ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்கிறோம். Now we have to write the square number example. இப்போ என் கையில் இருக்கிறது எத்தனை பிஸ்கெட் இருக்குது, ஒன்லி 1 பிஸ்கெட் இருக்குது இல்லையா. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் தெரியும். அதாவது ஒரு நம்பரை அட் த சேம் நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். இப்போ 1க்கு எப்படி எழுதலான்னா 1 into 1 is equal to நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு இல்லையா. அப்போது இதை ஸ்கொயர் நம்பரில் எழுதும்போது எப்படி எழுதலான்னா 1 பவர் 2 மேலே எழுதும்போது இதை பவர் 2ன்னு சொல்லலாம், அப்படின்னா 1 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போது 1னுடைய ஸ்கொயர் நம்பர் வேல்யூ என்ன வரும், 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 4 பிஸ்கெட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது. இது ரோ 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. 2 காலம் இருக்கு இல்லையா இந்த சைட்லேயும். அப்போ இந்த சைட்லேயும் 2 பிஸ்கெட் இருக்குது, இந்த சைட்லேயும் 2 பிஸ்கெட் இருக்குது. அப்போது 2க்கு ஸ்கொயர் நம்பர் வேல்யூ எப்படி எழுதலான்னா, இப்போ காலம் 2 இருக்கா, ரோவும் 2 இருக்கா. அப்போ we have to write 2 into 2 is equal to, அப்போ 2 into 2 2 2s are 4. இங்கே எத்தனை பிஸ்கெட் இருக்குது, 1 2 3 4. அப்போது 2 2s are 4 கிடைக்கும். அப்போ 2 உடைய ஸ்கொயர் நம்பர் வேல்யூவை நம்ம எப்படி எழுதலான்னா 2 பவர் 2 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 2 ஸ்கொயர்னா ஆன்சர் என்ன, 4. ஸோ 1னுடைய ஸ்கொயர் நம்பர் வேல்யூ 1, 2னுடைய ஸ்கொயர் வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 2 3 காலம் இருக்கா. நெக்ஸ்ட்டு ரோவும் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோ இருக்குது. அப்போ 3 காலம் 3 ரோ இருக்கிறதால இதை எப்படி எழுதலான்னா 3 into 3. இப்போ 3 into 3 என்ன வரும், இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 3 3s are என்ன வரும், 9. அப்போ இதனுடைய வேல்யூவை எப்படி எழுதலாம், ஸ்கொயர் நம்பர் வேல்யூ 3 பவர் 2 ஆர் we can say 3 square. 3 square உடைய வேல்யூ என்ன வரும், 9. நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4. அப்போது 4 பிஸ்கெட் இருக்கிறதால இங்கே 4 ரோ இருக்குது. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், 1 2 3 4. அப்போது 4 காலம் இருக்குது. 4 ரோ 4 காலம் இருக்கிறதால இது எப்படி எழுதலான்னா 4 into 4. 4 4s are, இப்போ நம்ம டோட்டலாக எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16. அப்போ 4 4s are 16. இது ஸ்கொயர் நம்பர் வேல்யூ எப்படி எழுதலாம்? 4 power 2 or 4 power 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ 4 ஸ்கொயர்னா அதனுடைய ஸ்கொயர் நம்பர் வேல்யூ 16. அப்போது நமக்கு ஸ்கொயர் நம்பர்னா ஒரு நம்பரை அட் த சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். இப்போ ஸ்கொயர் நம்பர் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வேல்யூ 1, 4, 9, 16. இந்த மாதிரி நம்பரு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் இந்த ஸ்கொயர் நம்பர் வேல்யூ. Children, see the first 10 square numbers. First 1 square means that value we have to write 1 into 1 is equal to 1. So next one 2 square. 2 square na same number 2 into 2 means get 4. 4 next square number. Next 3 square na 3 into 3. 3 3s are 9. Next 4 square means 4 into 4 is equal to 16. Next 5 square is equal to 5 into 5 is equal to 25. Next 6 square is equal to 6 into 6 is equal to 36. 7 square is equal to 7 into 7 is equal to 49. 8 square is equal to 8 into 8 is equal to 64. 9 square is equal to 9 into 9 equal to 81. 10 square is equal to 10 into 10 is equal to 100. The square numbers are 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. These are the first 10 square numbers. Children, see the second topic, factors. The numbers which can divide a number without leaving a remainder is called its factors. அதாவது ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது வித்தவுட் லீவிங் எ ரிமைண்டர், அதுக்கு ரிமைண்டர் வேல்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். Okay children, let's see the example of fractions value. இங்கே பாருங்கள், சாக்லேட்ஸு கொஞ்சம் இருக்குது. இந்த சாக்லேட்ஸை வந்து 12 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கலான்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஈக்குவலாக 1 சாக்லேட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கும்போது ரிமைனிங் சாக்லேட் இருக்காது. இந்த 12 சாக்லேட்டில் ரிமைனிங் இருக்காது. திரும்ப என்ன பண்ணுறோன்னா இந்த சாக்லேட்ஸை 2 2வாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு 2, நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 2, 2. அப்போ 1 1ஆக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 12 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறோமா, நெக்ஸ்ட்டு 2 2ஆக கொடுக்கும்போது 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 2 2ஆக கொடுக்கும்போது 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாமா. நெக்ஸ்ட்டு இதையே 3 3ஆ 1, 2, 3, 4. அப்போ 4 குரூப் இருக்குது. அப்போ 3 3ஆக கொடுக்கும்போது டோட்டலாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னா 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 4ஆக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குரூப் இருக்கா, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு குரூப்பு, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இது இன்னொரு குரூப்பு. இப்போ 4 4ஆக கொடுத்தோம்னா டோட்டலாக 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரிமைனிங் இல்லாமல் ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். திரும்ப பாருங்கள், இங்கே சம் பிஸ்கெட்ஸ் இருக்குது. இந்த பிஸ்கெட்டை இப்போ டோட்டலாக எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னா 1 2 3 4 5 6. இந்த 6 பிஸ்கெட்டையும் 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது 1 1ஆக ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அப்போது 1 1ஆக கொடுக்கும்போது 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் இல்லையா. அகெயின் இதை 2 2வாக நம்ம கொடுக்கும்போது டோட்டலாக இது 1 குரூப்பு, இது 1 குரூப்பு, இது 1 குரூப்பு. அப்போது டோட்டலாக 2 2வாக கொடுக்கும்போது
3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது அகெயின் வந்து நம்ம 3 டிவைட் பண்ணோம்னா 1 2 குரூப் இருக்குது. அப்போ 3 இருந்துச்சுன்னா 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி மீதி இல்லாமல் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லலாம். Children, see the sum. Find the factors. So first value 25. But 25 க்கு factors value how to we have to find means first we write 25. இப்போ இந்த 25 க்கு which table to multiply get 25 ன்னு பார்க்கணும். எந்த டேபிளில் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 25 கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டேபிள் எடுத்துக்கலாம். 1 டேபிளில் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 125s are 25 கிடைக்கலையா, இந்த 25 கிடைக்கலையா, அப்போ 1 டேபிளில் 125s are 25 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 25 வருமா, வராது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வராது. 4 டேபிள்லேயும் 25ன்றது வராது. 5 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ அதை எப்படி எழுதலாம், 5 5s are 5 into 5. இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம், factors of 25 are, what are the value, 1 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 25 டேபிளில் 25 1s are வரும் இல்லையா, so 25. so factor of 25 are 1 table, 5 table and 25. This is the answer. Children, see the second sum 36. இப்போ 36க்கு factors value find பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிளில் 136 are 36 கிடைக்கலையா, நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் வருமா 36, நமக்கு 2 டேபிளில் இது பிக் நம்பராக இருக்கு இல்லையா, இப்போ வருமானு இது பண்ணும்போது இப்போ யூனிட் பிளேஸில் பாருங்கள் 6 இருக்கு இல்லையா, 6ன்றது 2 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ நம்ம இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக 2 டேபிள் 15 டைமுக்கு மேலே தெரியும்னா நம்ம எழுதலாம். அப்படி தெரியலனா இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிள் பாருங்கள், 10 3s are 30, 11 3s are 33, 12 3s are 36 இல்லையா, அப்போ 12 3s are 36 வரும். நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் பாருங்கள், 10 4s are 40, அது பிஃபோர் நம்பர் 9 4s are 36 வரும். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருமா, வராது. 6 டேபிளில் 6 6s are 36. இப்போ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா அவுட் சைடில் இந்த வேல்யூஸ்லேருந்து, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 are எந்தெந்த வேல்யூ பாருங்கள், 1 டேபிள், நெக்ஸ்ட்டு அது நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர் பாருங்கள், இங்கே 36 இருக்குது, 12 3 2 இருக்கா, இல்லை, அப்போ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர் 4, நெக்ஸ்ட்டு 5 இருக்கா, இல்லை, 6. ஒரு நம்பரை 1 டைம் மட்டும் எழுதினா போதும். இப்போ 2 6 இருக்கு இல்லையா, அதில் 1 டைம் மட்டும் எழுதிக்கலாம் 6. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும், 7 இல்லை, 8ம் இல்லை, 9 இருக்கா, 9. நெக்ஸ்ட்டு 12 at the same number 36. ஃபேக்டர்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணும்போது எந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அந்த நம்பர் வந்து அட் த சேம் டேபிளாலையும் 1 டேபிளாலையும் வரும். நெக்ஸ்ட் எந்த டேபிள்ஸில் வருதோ அந்த டேபிள்ஸில் எழுதும்போது அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூ. Children, see the third sum 14. அப்போ 14க்கு ஃபேக்டர்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 1 டேபிளில் 1 14s are 14. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 2s are 14 வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வராது, 4 டேபிள்லேயும் வராது, 5 டேபிள்லேயும் 14 வராது. 7 டேபிளில் 2 7s are 14 வரும். Now write the answer. Factors of 14 are, what are the value? 1 2, next 7 and then 14. These are the factor of 14 value.
Fourth sum, factor value for 16. First we write one table, 1 16s are 16. Next 2 table, 8 2s are 16. Next 3 table 16 வராது. 4 table 4 4s are 16. Next 5 table வராது. 6 table 16 வராது. 7 table வராது. 8 table 2 8s are 16. Now write the value factors of 16 are, what are the value? 1 table, next small value 2, next 4, next 8, 16. These are the value for 16. Factor of 16 உடைய answer. Next fifth sum, 12 க்கு factors value find பண்ணும். First 1 table, 1 12s are 12. 2 table 6 2s are. 3 table 4 3s are. 4 table 3 4s are. Now write the answer. Factors of 12 are, first value 1, next 2, 3 table வரும், 4 table வரும், next எந்த table வரும், 4 table, 6 table, 12 table. இந்த values எல்லாம் இந்த tables எல்லாம் நம்ம find பண்ணும்போது நமக்கு remaining value கிடைக்காது இல்லையா, அதுதான் இதனுடைய factors value நம்ம சொல்றோம். Children, see the next topic. Composite number. A natural number having more than 2 factors is called a composite number. அதாவது ஒரு நம்பருக்கு more than 2 factors இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா composite numberனு சொல்லுவோம். For example, 4, 6, 8, 9, 12, 26, 60. These numbers are composite number. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 4ன்னு எடுத்துட்டோம்னா இந்த 4க்கு எந்த நம்பரெல்லாம் நம்ம ஃபேக்டர்னு சொல்லலாம். 4ன்றது ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 2 டேபிள்லேயும் வருமா, நெக்ஸ்ட்டு 4 டேபிள்லேயும் வரும். அப்போது இதனுடைய ஃபேக்டர் வேல்யூ, ஃபேக்டர் ஆஃப் 4னா அதுக்கு வேல்யூ 1 2 4. அப்போ மோர் தென் 2 வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ திஸ் நம்பர் இஸ் காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 6க்கு பாருங்கள். இப்போ 6ன்னா இது 1 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் வரும். அப்போது 1 2 3 4 நம்பர் இருக்கிறதால இந்த நம்பரும் காம்போசிட் நம்பர். அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுனாலே அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். A natural number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called a prime number. அதாவது greater than 1 இருக்கிற நம்பரில் அந்த நம்பருக்கு only 2 factors மட்டும் இருந்துச்சுன்னா, namely 1 and the number itself is called a prime number. அதாவது ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலேயும் 1ஆல் மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 7 11 13 29 37. இப்போ 2ன்ற நம்பர், ஃபஸ்ட் நம்பர் 2ன்ற நம்பர் எடுத்துட்டோம்னா இது 1 டேபிளாலேயும் 2 டேபிளாலேயும் மட்டும்தான் ஃபேக்டர் பண்ண முடியும். ஸோ 2னுடைய ஃபேக்டர் வேல்யூ 1 2 மட்டும் இருக்குது. அப்போ இந்த நம்பர் 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது, அதாவது 1 டேபிளால் 2 டேபிளால் மட்டும்தான் வரும். அதனால் இதை ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 3 பாருங்கள், அதுவும் 1 டேபிள்லேயும் 3 டேபிள்லேயும் தான் வரும். 5 இருக்கிற நம்பரு 1 டேபிள்லேயும் 5 டேபிள்லேயும் வரும். ஸோ 1ன்ற டேபிளாலேயும் நெக்ஸ்ட்டு அந்த சேம் நம்பராலேயும் மட்டும் அது டிவைட் ஆனிச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். இந்த ப்ரைம் நம்பரில் 2ன்ற நம்பர் மட்டும் ஈவன் ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். 2ன்ற நம்பர் மட்டும் ஈவன் ப்ரைம் நம்பர்.
Children, see the sum. Draw a picture of factor tree. அப்போ 18 first value 18க்கு factor tree draw பண்ணோம்னா இப்போ இங்கே 1 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா 18. இதுக்கு எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்குமோ அந்த வேல்யூக்கு 2 வேல்யூ எழுதுன்றது அது அந்த ஃபேக்டரோடைய 2 பிரான்ச்சுன்னு சொல்லலாம். அகெயின் வந்து அந்த வேல்யூக்கு எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறது தான் வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தடு. இந்த மெத்தடில் ஒன் டைம் வர வரலையும் எழுதாமல் அந்த நம்பரை வந்து பிஃபோர் வேல்யூ அந்த நம்பருடைய முன்னாடி இருக்கிற வேல்யூ வரலையும் நம்ம எழுதுறது தான் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 18க்கு இப்போது 18ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டேபிளால் எடுத்துக்கலாம். 2 டேபிளால் எடுத்துக்கும்போது 2 9s நமக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2வை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2 1s தானே வரும். அதனால திரும்ப இதை நம்ம எழுத தேவையில்லை. அகெயின் நம்ம இந்த 9 பாருங்கள், 9க்கு விச் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் 3 3s. அப்போ 3 3s 9 கிடைக்குது இல்லையா. இப்போ அகெயின் இது லாஸ்ட்டாக என்ன தான் வரும் 1 3s 1 3s தான் வரும். அப்போ இதுதான் இந்த 18உடைய ஃபேக்டர் ட்ரீ வேல்யூ. நெக்ஸ்ட்டு 33க்கு எப்படி எழுதலாம் பாருங்கள். 33 இப்போ 33க்கு எந்த 2 நம்பர் எழுதலான்னா இப்போ 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் 11 3s. நெக்ஸ்ட்டு இந்த 11ன்றது 1 11s தான் வரும். இதுவும் வந்து 1 3s தான் வரும். வேறு எந்த டேபிள்லேயே வராது. அவ்வளோதான் இதனுடைய ஃபேக்டர் ட்ரீ வேல்யூ. நெக்ஸ்ட்டு 16க்கு ஃபேக்டர் ட்ரீ வேல்யூவில் ஃபஸ்ட்டு நம்ம which table we have to write in means 4 4s 16 இல்லையா. நெக்ஸ்ட் இந்த 4 எப்படி எழுதலாம் 2 2s எழுதலாமா. நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் 2 பிரான்ச்சாக எழுதும்போது 2 2s எழுதலாம். நெக்ஸ்ட்டு 50 this are the value for 16க்கு ஃபேக்டர் ட்ரீ வேல்யூ. நெக்ஸ்ட்டு 50க்கு இப்போ 50க்கு 2 நம்பர் எழுதும்போது எப்பயுமே யூனிட் பிளேஸில் 0ல் எண்ட் ஆனிச்சுனாலே யூ ஹாவ் டு டேக் 10 டேபிள் ஆர் 5 டேபிள். இப்போ இந்த 10 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 10 5s 50 வரும் இல்லையா. 0ல் எண்ட் ஆனிச்சுனாலே வி டேக் 10 டேபிள் மீன்ஸ் 10 5s 50. நெக்ஸ்ட்டு இந்த 5 டேபிள் ஒன்லி 1 டைம் தான் வரும், அதனால் எழுத தேவையில்லை. 10க்கு அகெயின் வி ரைட் 5 2s. இப்போ 5 2s 10. இந்த 5க்கு 1 5s 5 தான் வரும், 1 2s 2 தான் வரும். இப்போ திஸ் ஆர் தி வேல்யூ ஃபார் 50உடைய ஃபேக்டர் ட்ரீ வேல்யூ. Common factors. The factors that are common to 2 or more number is called common factors. அதாவது வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது 2 or more நம்பர் இருக்கிற வேல்யூவை காமனாக நம்ம ஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூ தான் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். 2 வேல்யூக்கு காமனாக இருக்கிற ஃபேக்டர் வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணோம்னா அந்த வேல்யூவை தான் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். Children, see the sum. Find the common factors for first sum 8 and 16. So first இந்த 8க்கு ஃபேக்டர்ஸ் வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 16க்கு ஃபேக்டர்ஸ் வேல்யூ எழுதிட்டு அதில் எது காமனாக இருக்குதோ அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூவை எழுதணும். Now write the first value. Factors of 8 is equal to இப்போ 8ன்றது எந்த டேபிள்லாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வருமா. நெக்ஸ்ட்டு இந்த 8ன்றது 2 டேபிளில் வருமா. 3 டேபிளில் வராது. 4 டேபிளில் வருமா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் அதை 1 டேபிளும் அட் த சேம் டேபிளும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 8 டேபிள். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 is equal to 1 டேபிளில் வருமா 16ன்றது. 2 டேபிளில் வருமா. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வராது. 4 டேபிள். 5 டேபிள்லேயும் வராது. 6 டேபிள்லேயும் வராது. 7 டேபிள்லேயும் 16 வராது. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் வரும். நெக்ஸ்ட்டு 16 டேபிளில் இந்த 16ன்றது வரும். Now we have to find the common factors. இப்போ பாருங்கள்
8லேயும் 16லேயும் எந்த நம்பர் சேமாக இருக்குது பாருங்கள். இப்போ 8லேயும் 1 டேபிள் இருக்குது, 16லேயும் 1 டேபிள் இருக்கா, அப்போ சேம் நம்பரை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் 2 டேபிள் இருக்குது, இதுலேயும் 2 டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 இதுலேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் காமன் ஃபேக்டர் இல்லையா, ஸோ த காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் common factors of 8, 16 are common factors of 8, 16 are what are the common value 1, 2, 4, 8. These are the value for common factors for 8 and 16. Children, see the second sum 24 and 30. Now first write the factors of 24 is equal to which table we have to multiply. Get 24 now. First 1 table, 2 table, 3 table, 4 table, 5 table la 24 varadu. Next 6 table la வரும், 7 டேபிளில் தெரியாது, 8 டேபிள்லையும் 24 வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 24 டேபிள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 is equal to 30ன்றது 1 டேபிளில் வரும், 2 டேபிள்லேயும் வரும். ஏன் 2 டேபிளில் வரும்னா ஒரு நம்பர் 0ல் 2, 4, 6, 8ல எண்டாச்சுன்னா அந்த நம்பர் எல்லாமே 2 டேபிளில் வரும். யூனிட் பிளேஸில் பார்க்கணும். அப்போ 0ல் எண்டாக இருக்கிறதால யூனிட் பிளேஸில் அது 2 டேபிளில் வரும். நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 10 3s வரும் இல்லையா, அப்போ 3 டேபிள்லையும் வரும். 4 டேபிளில் வராது. 5 டேபிளில் வருமா, 6 டேபிளில் 5 6 வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் வராது, 8 டேபிள்லேயும் வராது, 9 டேபிள்லேயும் வராது. நெக்ஸ்ட்டு 10 டேபிளில் வரும் இல்லையா, 10 3s 30 டேபிள்லேயும் வரும். சில்ட்ரன், நான் காமன் வேல்யூவை சர்க்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் 1 இருக்கு இல்லையா, ஸோ 1 சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 காமனாக இருக்குது, 2 சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3யும் காமனாக இருக்குது, 3யும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதில் 4 இருக்குது, இதில் 4 இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் 5 இருக்குது, இதில் 5 இல்லை. நெக்ஸ்ட்டு 6 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த வேல்யூவும் காமனாக இல்லை. ஸோ த காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆஃப் 24, 30 are what are the value 1, 2, 3, 6. See the third sum 20 and 30. So write the first value. Factors of 20 is equal to 20ன்றது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் வருமா, 5 டேபிள்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு 10 டேபிள் அண்டு 20 டேபிளில் வரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 is equal to இந்த மாதிரி 0ல் யூனிட் பிளேஸில் எண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 1 டேபிள், 5 டேபிள், 10 டேபிள் அட் த சேம் டேபிள் எழுதிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வரும், 2 டேபிள்லேயும் 0ல் எண்ட் ஆகிறதால அது 2 டேபிள்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு 10 டைம் வந்து 3 டேபிள்லேயும் வரும், 4 டேபிளில் வராது, 5 டேபிள் வரும். நெக்ஸ்ட்டு 6 டேபிள்லேயும் வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 10 டேபிள், 30 டேபிள். Children, common value now circle. First 1 ஈக்குவலாக இருக்குது, சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, சர்க்கிள் பண்ணிக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. நெக்ஸ்ட்டு 5 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 காமனாக இருக்குது. That's all. Now write the value, the common factors of 20, 30 are
What are the common value? 1, 2, 5 and then 10. Children, next see the book work. Page number 7 8 irukku. First, answer the following. First question, the square number of 2 is. அப்போ square number of 2. இப்போ 2 square உடைய value என்னது? 2 into 2 means get 4. 2 2s are 4. Next, the square number of 5 is. So square number of 5 na 5 square. 5 5s are 5 5s are என்ன வரும்? 25. Next question பாருங்க. One box கொடுத்திருக்காங்க. This number of boxes is equal to one square number. The number is dash. இப்போ இங்க ஸ்கொயர் இந்த பாக்ஸஸ்ல எத்தனை பாக்ஸஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் இருக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 வேல்யூ 9 பாக்ஸஸ் இருக்கு. அப்போ 9 என்னும்போது அந்த 9 உடைய ஸ்கொயர் நம்பர் எதுவாக இருக்கும்? எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்னா the number is 3. 3 3s are 9. Next, which of the following numbers is square number? இப்போ 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எது ஸ்கொயர் நம்பர் பாருங்க. 23ன்றது ஸ்கொயர் நம்பரா? இல்லை. 54 ஸ்கொயர் நம்பர் இல்லை. 36 6 6 are 36 is the square number. So the value is 36. Next, what is next square number of 49? 49 க்கு அடுத்து இருக்கிற next square number. அப்போ 76ன்றது ஸ்கொயர் நம்பரா? இல்லை. 95 ஸ்கொயர் நம்பரா? இல்லை. இது 7 7s are 49 வரும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் 8 8s are 64. ஆன்சர் இஸ் 64. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8ல ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் 20 உடைய வேல்யூஸ் எழுதணும். இப்போ ஃபேக்டர் ஆஃப் 20 போது எந்தெந்த டேபிளில் வரும்? ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வருமா? 20ன்றது 2 டேபிளில் வரும். 3 டேபிளில் வராது. 4 டேபிளில் வருமா? நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வரும். 10 டேபிள் அண்ட் தென் 20 டேபிள். திஸ் வேல்யூ ஃபார் ஃபேக்டர் ஆஃப் 20. நெக்ஸ்ட் 24 போது 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 6 டேபிள், 8 டேபிள் அண்ட் தென் 24 டேபிள். நெக்ஸ்ட்டு 42 1 டேபிளில் வரும். 2 டேபிள்னும் போது எண்டில் 2ல் யூனிட் பிளேஸில் 2ல் எண்டாக இருக்கு இல்லையா? அதனால 2 டேபிள். 3 டேபிள்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு 6 டேபிள், 42. These are the value for factor of 42.